வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிக்கு ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மனோஜ் கோட் சூட் போட்டு வந்து அலப்புறையை கூட்டிட்டு இருக்க, அதுக்கு ஒரு பெரிய ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு வீட்டில். விஜயா ரோஹிணியை ரொம்ப பாராட்டி தள்ளினாலும் ரோஹிணியால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. ஏன்னா மீனா அங்க கட்டில்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு வாட்ச்மேன் மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே நம்ம குடுமி வேற இவ கையில இருக்கு, கொஞ்சம் கூட தலையை அசைக்க முடியாதுன்னு ரோஹிணி சங்கடமா நின்று இருக்காங்க. விஜயா ரோஹிணியை ஏகத்துக்கும் புகழ்ந்து தள்ள, ஏன்பா இத்தனை நாளா பார்லர் அம்மாவை அம்மா திட்டிக்கிட்டே இருந்தாங்க, ஏமாத்துக்காரி போய் சொல்றவ, அப்புறம் என்ன அப்படின்னு அவர் யோசிக்க, ஸ்ருதி படு வேகமா தலையை நீட்டி ஃப்ராடுங்கிறாங்க. ரவி கொஞ்சம் திகைச்சு போறாரு. ஸ்ருதி என்ன இதுன்னு, ஐயோ இவகிட்ட இருந்து மீனா சொல்லி வச்சிருப்பாளோ, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, இவ வேற இந்த குதி குதிக்கிறாளேன்னு ரோஹிணி பாக்குறாங்க. உடனே சமாளிச்சுக்கிற ஸ்ருதி, இல்ல ஆன்டி அப்படிதானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தயக்கமும் சமாளிப்புமா ஒரு பார்வை பாக்குறாங்க. ஸ்ருதி, தெரிஞ்சுக்கோ, நான் சொல்லலைன்னாலும் சுத்தி சுத்தி எல்லாரும் நீ ஃப்ராடுன்றது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அது பாரு ஆட்டோமேட்டிக்கா ஸ்ருதி வாயிலிருந்தே வந்துருச்சுங்கிற மாதிரி மீனா பாத்துட்டு இருக்க. ரோஹிணி ரொம்ப சங்கடமா நிக்கிறாங்க. ஆமா ஆமா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு என்னப்பா இப்படி பல்டி அடிக்கிறாங்க. ஆனா அரசியல்ல மட்டும் இல்லப்பா, நம்ம வீட்லயும் கூட்டணி அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு முத்து சீரியஸா சொல்ல, அண்ணாமலை படு சீரியஸா கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ரோஹிணி எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். எப்பவாவது ஏதாவது உரிமையில பேசி இருப்பேன், திட்டி இருப்பேன், அதுக்காக அவ என் மருமக இல்லைன்னு ஆயிடுமா அப்படின்னு விஜயா பயங்கரமா பூசி முழுக, டேங்கப்பா அப்படின்னு அண்ணாமலையும் முத்தும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அட அப்படின்னு மனோஜை அசந்து போய் அவங்க அம்மாவை பாக்குறாரு. இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க, என் மருமகள்கள்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சது ரோஹிணியை தான் அப்படின்னு விஜயா டிக்ளேர் பண்ணிட, மனோஜும் ரோஹிணியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சரி ஸ்ருதி, நாம கிளம்பலான்னு ரவி சொல்ல, பை மீனா அப்படின்னு ஸ்ருதியும் கிளம்புறாங்க. சரிங்கிறாங்க மீனா உட்கார்ந்த இடத்த விட்டு அசையாமலே. டேய் மனோஜ், நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை, எதையும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணு, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு வேகமா சொல்றாரு மனோஜ். நமக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நாம கிளம்பலாம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, கிளம்பலாம் அப்படிங்கிறாரு மனோஜ். ஆமாமா உங்களுக்கு டைம் ஆயிடும், நிறைய வேலை இருக்கும், கிளம்புங்க அப்படின்னு விஜயாவும் அங்கிருந்து போக அண்ணாமலையும் போயிடுறாரு. ஒரு வழியா எல்லாரும் கிளம்பிட்டீங்களான்னு முத்து மீனா கிட்ட திரும்புறாரு. மீனா, நானும் கிளம்புறேன், நீ ஏதோ பூ கொடுக்க போகணும்னு சொன்னல அப்படின்னு கேட்க, ஆமாங்க போகணுங்கிறாங்க மீனா. சரி பார்த்து போயிட்டு வா, நான் வரேன் அப்படின்னு முத்து கிளம்பிட, சரிங்கன்னு தலையாட்டிட்டு மொபைல் எடுக்க போறாங்க மீனா. அப்ப போயிட்டு இருந்த விஜயா கிட்ட, விஜயா நீ மனோஜ் பண்ற எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்ல, ஏன் பிள்ளைக்கு நான் சப்போர்ட் பண்ண கூடாதா அப்படின்னு விஜயா கேட்க, பண்ணலாம், ஆனா எல்லா விஷயத்திலயும் அப்படி இருக்காத, ஒருத்தன் தப்பு பண்ணா அதை எடுத்து சொல்லணும், அது இல்லாம அதை டெவலப் பண்ணி விடுறதே வேலையா இருக்க கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. அது ஏதோ தனக்கே சொல்ற மாதிரி மீனா பாத்துட்டு இருக்காங்க. நீ எப்பவும் அதை தான் செய்வ, அவன் நல்லதை மட்டும் யோசிக்காத, அவன் ஏதாவது ஏடா கூடமா பண்ணி நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது கெட்ட பேரோ பிரச்சனையோ வந்துட போகுதுங்கிறாரு அண்ணாமலை. அப்படின்னு விஜயா பெருமூச்சு விட்டுட்டு இருக்க, குடும்பத்துக்கு எது நல்லதுன்னு யோசி, முதல்ல அதை யோசிச்சு செய் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு போக, ஏதோ பேயடிச்ச மாதிரியே உட்கார்ந்துருக்க மீனா பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா இவருக்கு என்ன வேலை, வீட்டுல இருக்கேன்றதுக்காக ஏதாவது சொல்லி ஆகணுமேன்ற மாதிரி விஜயா ஒரு திருப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. மீனா பூ கொடுக்கறதுக்காக வெளியே போறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க கடைக்கிட்ட நிறுத்துறாங்க. பர்ஸ்ல இருந்து பணம் எடுத்து, இந்தா தேவி, நான் உங்ககிட்ட வாங்கின 500 ரூபாய் நீட்டுறாங்க. உடனே அமுதாக்கா, அவ எங்க கொடுத்தா, நான் தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, ஆமா மீனா நான் எப்ப கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, நீ கொடுக்கலையா, மறந்துட்டேன், இந்தாங்கக்கா அப்படின்னு இன்னொரு அக்கா கிட்ட நீட்ட, அவங்க என்னாச்சு இவளுக்குன்ற மாதிரி பாத்துக்கிட்டே வாங்குறாங்க. என்ன மீனா புதுசா மறதியெல்லாம் வந்துருச்சா உனக்கு அப்படின்னு அந்த பொண்ணு தேவி கேட்க, இல்ல ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்தேங்கிறாங்க மீனா. சரி ஒரு 15 முழம் பூ கேட்டிருந்தேன், கொண்டு வந்தியா அப்படின்னு அமுதாக்கா கேட்க, எடுத்துட்டு வந்திருக்கேன்க்கா அப்படின்னு வண்டி பாக்ஸை திறந்து இந்தாங்கன்னு ஒரு கவர் எடுத்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி பாக்குற அமுதாக்கா, என்ன மீனா இதுன்னு கேட்க, நீங்க தானே பூ கேட்டீங்கிறாங்க மீனா. நான் தான் கேட்டேன், ஆனா நீ என்ன சாமந்தி பூ கொண்டு வந்திருக்க, நான் மல்லி இல்ல கேட்டேன், கஸ்டமர் கல்யாணத்துக்கு போறதுக்காக கேட்டாங்க, இதை எப்படி வச்சுட்டு போவாங்க அப்படின்னு அமுதா கேட்க, இல்லக்கா நீங்க சாமந்தி பூ தானே எடுத்துட்டு வர சொன்னீங்க அப்படின்னு மீனா சொல்ல, நான் என்ன கேட்டேன்னு எனக்கு தெரியாதா, அதுவும் கல்யாணத்துக்குன்னு சொல்லி தானே கேட்டிருந்தேன் அப்படின்னு அவங்க கொஞ்சம் சங்கடமா சுறுசுறுன்னு கேக்குறாங்க. இல்ல சாரிக்கா, ஏதோ ஞாபகத்துல மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல, ஐயையோ
இந்த வயசுலயே உனக்கு இவ்வளவு ஞாபக மறதி வந்துருச்சா? வல்லாரைக்கீரையை பொரியல் பண்ணி சாப்பிடு, ஞாபக சக்திக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு விளையாட்டும் கேலியுமா சொல்றாங்க தேவி. அட எவடா இவ, நான் பூ வரலன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ கீரையை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. கஸ்டமர் அக்கா இப்போ பூ கேட்டு வருவாங்க அப்படின்னு அமுதா சலிச்சுக்க, அக்கா கஸ்டமர் வர்றதுக்குள்ள நான் பூவை கட்டி கொடுத்துட்றேன்க்கா அப்படின்னு மீனா சொல்ல, பக்கத்துல வர்ற தேவி தோல்ல கைய வச்சு, மீனா என்னாச்சு உனக்குன்னு கேக்குறாங்க. உடம்பு எதுவும் சரியில்லையா? நம்ம குரூப்லயே நீ தான் தெளிவா இருப்ப, இன்னைக்கு ரொம்ப குழம்பி போயிருக்க அப்படின்னு தேவி கேட்க, மீனா திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு படத்துல சந்தானத்தை யாரோ டாக்டர்னு சொல்லி நம்ப வச்சிருக்க மாதிரி யாரும் மீனாவை ப்ராப்ளம் சால்வர்னு சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. அதனாலதான் ஊர் பிரச்சனையெல்லாம் எடுத்து தலையில போட்டுட்டு அவங்க இம்சப்படுறது மட்டும் இல்லாம நம்மளையும் இம்சிக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சுட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, வீட்டுல ஏதாவது பிரச்சனையா மீனா அப்படின்னு அமுதா கேட்க, அந்த கேள்வியை சாமர்த்தியமா தவிர்க்கிற மீனா, அக்கா அம்மா சாமந்தி பூ கேட்டிருந்தாங்க, அதான் நான் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி நான் போய் கஸ்டமர் வர்றதுக்குள்ள கட்டி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு மீனா சொல்ல, உன் முகமே சரியில்லையே, ஏதாவது மறைக்கிறியா என்ன அப்படின்னு தேவி கேட்க, மீனாவுக்கு திடுக்குன்னு ஆயிடுது. நான் என்ன மறைக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவசரமா வண்டிக்கிட்ட போக இன்னொரு அக்கா வர்றாங்க. மீனா ஏன் மீனா டென்ஷன் ஆகுற, முத்து கூட ஏதாவது சண்டை போட்டியா, அதான் சொல்லாம மறைக்கிறியான்னு அவ கேட்டா. ஏன்னா நீ தான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேல்லங்கிறாங்க அந்த அக்கா. அக்கா அதான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன் இல்லக்கா, நான் போய் பூ எடுக்கணும், போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மீனா போக 3 பேரும் குழப்பத்தோட நிக்கிறாங்க. என்னடி ஆச்சு இவளுக்கு அப்படின்னு அந்த அக்கா கேட்க, தெரியலக்கா ஒரு மாதிரியா தான் இருக்கா, என்ன பிரச்சனைன்னு தெரியலையேங்கிறாங்க தேவி. எனக்கு தெரிஞ்சு முத்து கூட தான் ஏதாவது பிரச்சனையா இருக்கும், இல்லைன்னா இவையே இப்படி இருக்க போறாங்கிறாங்க அமுதா அக்கா. அப்போ அந்த ரோட்டு வழியா முத்துவோட கார் வருது. அந்த டேர்னிங்ல திரும்பி கொஞ்ச தூரத்துல கொண்டு போய் அவர் நிறுத்திட்டு இருக்காரு. அவங்க அம்மா பூ கேட்டாங்கன்னு சொன்னா அந்த பூவை கூட மறந்துட்டு போறா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே இவளுக்கு அப்படின்னு 3 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. காரை நிறுத்துற முத்து அக்கா அப்படின்னு கூப்பிட, வாப்பா முத்துன்னு கூப்பிட்டு இருக்காங்க. கூடவே செல்வமும் வர்றாரு. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீயே வந்துட்டேங்கிறாங்க ஒரு அக்கா. என்ன பத்தி பேசுனீங்களா, என்ன பேசுனீங்க அப்படின்னு முத்து கேட்க, மீனா இப்பதானே வந்துட்டு போச்சுங்கிறாங்க அமுதா அக்கா. ஆமா ஏதோ பூ கொடுக்கணும்னு சொன்னா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே, என்னன்னு மீனா கூட ஏதாவது சண்டை போட்டீங்களா, அவளை திட்டினீங்களா என்னன்னு கேக்குறாங்க தேவி. அட ஏமா நீ வேற, அவளை கடைசியா எப்ப திட்டினேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல, அவ தான் என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டு இருக்கிறா. இந்த பொண்டாட்டிங்க வார்த்தையால கூட திட்ட வேண்டாம், கண்ணை உருட்டி உருட்டி பார்த்தாலே நாங்கெல்லாம் ஆஃப் ஆயிடுறோம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. செல்வமும் ஒரு மாதிரி வெக்கத்தோட சிரிச்சிட்டு இருக்காரு. பத்தாவதுக்கு முத்து என்னடான்னு கேட்க, அவரு ரொம்பவே வெக்கப்பட்டு ஆமான்னு தலையாட்டுறாரு. லேடிஸ் 3 பேரும் சிரிச்சிட்டே இருக்காங்க. ஆமா நீயே சண்டையான்னு கேக்குறேங்கிறாரு முத்து. நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம், கொஞ்ச நாளா மீனா எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கு, அதுவும் ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இப்படிதான் இருக்கா, அதுதான் நீங்க எதுவும் திட்டிட்டீங்களோ சண்டை போட்டீங்களோன்னு கேட்டோம் அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு தேவி. இதை பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு தான் இருந்தேன், நீங்க எல்லாம் நிக்கிறத பார்த்தவொன்னு தான் வண்டியை ஓரம் கட்டிட்டு வந்தேன். நீ சொல்றது கரெக்டு தான், நாங்க ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே மீனா ஒரு மாதிரியா தான் இருக்கா அப்படின்னு முத்து சொல்ல, ஊர்ல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சோன்னு கேக்குறாரு செல்வம். இல்லடா அதெல்லாம் எதுவுமே நடக்கலடா, எல்லாரும் ஜாலியா போனோம், தீபாவளியை கொண்டாடிட்டு பூஜை பண்ணிட்டு வந்துட்டோம், எதுக்கு இப்படி இருக்கான்னு தான் தெரியல அப்படின்னு முத்து சொல்ல, என்னடா அப்படின்னு சங்கடமா நிக்கிறாரு செல்வம். அதான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு முத்து கேட்க, இல்லன்னு எங்ககிட்ட எதுவுமே சொல்லல அவ, நாங்களும் கேட்டோம், ஆனா அவ ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு போறா, ஆனா அவ ஏதோ ஒரு குழப்பத்துல இருக்கான்னு மட்டும் தெரியுது அப்படின்னு தேவி சொல்ல, அது என்ன குழப்பம்னு தெரியாம தானே நானும் குழம்பி போய் இருக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல, அதுல ஒரு அக்கா வர்றாங்க. ஆமா முத்து, மீனா ஏதாவது சின்ன விஷயம்னாலும் மனசுல போட்டு யோசிச்சுட்டே இருப்பா, வேற ஏதோ மனசுல இருக்கு, நீ தான் கண்டுபிடிக்கணுங்கிறாங்க அந்த அக்கா. பொண்ணுங்க மனசுல இருக்கிறத கண்டுபிடிக்கிறதும் கடலுக்குள்ள புதையில தேடி போறதும் ஒண்ணுதான்க்கா, திசை தெரியாம சுத்த விட்டுடும். சரி நான் என்னன்னு பாக்குறேன், வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்தும் கிளம்ப செல்வமும் கிளம்பிடுறாரு. செல்வம் ஒரு எட்டு முன்னாடி போய் ஏறி உட்கார போக அப்படியே வர்ற முத்து பேனட்ல கைய வச்சுட்டு யோசனையா நின்னுடுறாரு. டேய் என்னடா யோசிச்சுட்டு இருக்கங்கிறாரு செல்வம். இல்லடா மீனா வீட்டுலதான் ரொம்ப டல்லா இருக்கா, வெளியில அவ ஃப்ரெண்ட்ஸு கூடயாவது சகஜமா பேசி சிரிச்சு சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன், ஆனா இங்க வந்து பார்த்தா இங்கேயும் அப்படிதான் இருக்கிறா, என்னன்னு ஒண்ணுமே புரியலடா
அப்படின்னு வருத்தமா சொல்றாரு முத்து. டேய் சிஸ்டர், வீட்டுல 1000 பிரச்சனை இருந்தாலும் எப்பவும் கலகலப்பா தான் இருப்பாங்க. அதுவும் ஓ முன்னாடி எந்த பிரச்சனை வந்தாலும் காட்டிக்கவே மாட்டாங்கன்னு நீதானேடா சொல்லுவ அப்படின்னு செல்வம் கேட்க, ஆமாண்டா, ரொம்ப பெரிய விஷயமா இருந்தா உடனே என்கிட்ட சொல்லிடுவா. ஆனா இப்ப ஏன் இப்படி இருக்கான்னு தான் ஒண்ணுமே புரியல அப்படின்னு முத்து கேட்க, ஒருவேளை உங்க அம்மா எதுவும் திட்டிருப்பாங்களோங்கிறாரு செல்வம். டேய், எங்க அம்மா எங்களை திட்டுறதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாதுடா. அதுவும் இல்லாம அதெல்லாம் அவளுக்கு பழகிடுச்சு. இப்பெல்லாம் அம்மா திட்டினா வாங்கிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா. அவளுக்கும் பதிலுக்கு ஏதாவது பேசி விட்டுருவா அப்படின்னு கொஞ்சம் பெருமையா சொல்ற முத்து, வேற என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு. ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு இப்படி இருக்காங்கன்னா கண்டிப்பா அங்கதாண்டா ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னு செல்வம் சொல்ல, முத்துவும் யோசனையா நிமிர்றாரு. ஆமாண்டா, பாட்டி ஊர்ல ஒரு மனநிலை சரியில்லாதவரை பார்த்தோன்னு சொன்னேன்ல அப்படின்னு முத்து சொல்ல, ஆமா, அவன் கூட உங்களை பார்த்து ஏதோ சொன்னான்னு சொன்னியே அப்படின்னு செல்வம் கேட்க, ஆமாண்டா, ஊரை விட்டு போயிடுங்க, இங்க இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்பவே மீனா ஒரு மாதிரி ஆயிட்டா. ஒருவேளை அவ சொன்னதுல தான் அவ பயந்துட்டான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவ இவ்வளவு குழப்பமா டல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லடா அப்படின்னு முத்து சொல்ல, இருக்கும்டா, அந்த ஆள் வேற பாக்குறதுக்கு சாமியார் கெட்டப்ல இருக்கான்னு சொன்னல அப்படின்னு செல்வம் சொல்ல, முத்துவும் யோசனையா தலையாட்டிட்டு, ஆமா, கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தான் அப்படின்னு சொல்ல, சிஸ்டருக்கு இந்த சாமி பூஜை இதுல எல்லாம் நம்பிக்கை அதிகம் இல்ல, அவன் சொன்னதை நினைச்சு கூட பயந்து இருக்கலாம்ல அப்படின்னு செல்வம் கேட்க, ஆமா, அதை விட்ட வேற காரணம் இருக்க மாதிரி எனக்கும் தெரியல. ஆனா அவ பயத்தை எப்படி போக்குறதுன்னு தாண்டா எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப குழப்பத்தோடு யோசிச்சுட்டு இருக்கிறாரு முத்து. செல்வமும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, முத்து, நான் ஒரு ஐடியா சொல்லவான்னு கேக்குறாரு. என்ன ஐடியான்னு முத்து கேட்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க. இந்த மாதிரி யாரையாவது எதையாவது பார்த்து பயந்தவங்களுக்கு, இல்ல எதையாவது மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் அந்த அம்மா மந்திரிச்சு ஒரு கயிறு கொடுப்பாங்க. அந்த கயிறு கட்டினா எல்லாம் சரியாயிருண்டாங்கிறாரு செல்வம். ஏய், கயிறு கட்டினா பயம் போயிருமாடாங்கிறாரு முத்து. எதுவும் தப்பு நடக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை வரும், அதுல பயம்லாம் போயிடும் இல்லைங்கிறாரு செல்வம். முத்து எதுவும் சொல்லாம யோசிச்சுட்டு இருக்க, டேய் சிஸ்டர் இதையே நினைச்சு பயந்துகிட்டு இருந்தா அப்புறம் அவங்களுக்கு உடம்பு முடியாம போயிடும்டா. இத இப்படியே விடக்கூடாதுடா. அவங்க உங்ககிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இது ஒண்ணுதான்டா வழிங்கிறாரு செல்வம். கரெக்டு தான், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவா. இப்பெல்லாம் என்ன கேட்டாலும் ஒன்னும் இல்லைன்னு மட்டும்தான் சொல்றா. தூங்காம நைட்டு பூரா முழிச்சிட்டு இருக்கிறா. எதையோ போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காடா அப்படின்னு முத்து சொல்ல, அதனாலதான் சொல்றேன், சிஸ்டரை கூட்டிக்கிட்டு நீ போய் அந்த அம்மாவை பாரு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு செல்வம் சொல்ல, சரி, அதை பண்ணி பார்ப்போம், எப்படியோ அவ பயம் போனா சரிங்கிறாரு முத்து. டேய், நான் அவங்க அட்ரஸ் உன் மொபைலுக்கு அனுப்புறேன் அப்படிங்கிற செல்வம் வண்டியில ஏற, முத்துவும் கார்ல ஏறுறாரு. அடேங்கப்பா, 10 லட்ச ரூபா பண்ற மாயம். மனோஜ் உடனே ஆபீஸ் போட்டுட அங்க ஒரு சோஃபால ஜாலியா கால் மேல கால் போட்டுட்டு தலையை விட ஹைட்டான உயரத்துல கால் ஆட்டிட்டு இருக்காரு பார்க் ஃப்ரெண்டு சந்தோஷ். மனோஜ் பயங்கர ஃபாஸ்டா கோட்டு சூட்டுன்னு நடந்து வந்துட்டு இருக்க. இன்டர்வியூக்காக வந்திருந்த 4-5 கேர்ள்ஸ் எழுந்து நிக்கிறாங்க. மனோஜ் வந்ததை பார்த்துட்டு சந்தோஷ் எழுந்து நிக்கிறாரு. மனோஜ் அந்த ஆபீஸ் அட்மாஸ்பியரையும் அந்த சேர் டேபிள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை நோக்கி நடக்க, வா ப்ரோ, என்ன இன்னும் காணுமேன்னு பார்த்தேன் அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, போய் வெளியே சேரை பார்த்துட்டு அப்புறமா இவர்கிட்ட வர்றவரு, நீங்க எப்ப வந்தீங்கன்னு கேக்குறாரு. நான் வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு ப்ரோ, உனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, எனக்கு நீங்க வேலை சொல்றீங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க, நீ ஒருத்தங்களுக்கு வேலை கொடுக்க போற ப்ரோ, உனக்கு பிஏவா ஒர்க் பண்றதுக்கு 4 பிள்ளைங்களை இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, ஆமா, நீங்க நேத்தே சொன்னீங்கல்ல, நானும் கொஸ்டினை நேத்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னு மொபைலை பார்த்துக்கிட்டே சொல்றாரு. பரவாயில்லையே ப்ரோ, ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க, சூப்பர் ப்ரோன்னு பாராட்டுறாரு மொட்டை பாஸ். ஒரு செகண்ட் யோசிக்கிற மனோஜ் பக்கத்துல வாங்கன்ற மாதிரி ஒத்த வரல காட்ட ஒரு முகத்தை கொண்டு வர்றாரு. சந்தோஷ், நீங்க கேட்டதுனால இந்த ஆஃபீஸ்க்கு உங்களுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் கொடுத்துருக்கேன். நீங்க ப்ரோன்னு சொல்றது, என் பேரை சொல்றது, நீ வா போன்னு பேசுறது, இதெல்லாம் ஆஃபீஸுக்கு வெளியே, உள்ள நோ அப்படின்னு மனோஜ் சொல்ல, சந்தோஷோட முகம் அப்படியே சுண்டி போயிடுது. வெளியே தான் நான் உங்க ஃப்ரெண்டு, ஆஃபீஸ்ல நான் உங்களுக்கு பாஸ், அதனால நீங்க இனிமே என்ன பாஸ்ன்னு தான் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, பாஸா
அப்படின்னு பரிதாபமா கேக்குறாரு பார்க் ஃப்ரெண்டு. அப்பதான் மத்த ஸ்டாஃபும் கீப் அப் பண்ணுவாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, புள்ள பூச்சிக்கு கொடுக்கு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு மனசுல யோசிச்சுக்கிட்டே ஒரு மாதிரியா சந்தோஷ் பார்த்துட்டு இருக்காரு. மனோஜும் அவர் முகத்தை பார்த்துட்டு முன்னாடி கையாட்டிட்டு, என்ன யோசிக்கிறீங்க, என்ன பாக்குறீங்கன்னு கேக்குறாரு. ஒன்னும் இல்ல பாஸ், நீங்க சொன்னா சரிதாங்க பாஸ். ஓகே பாஸ், இன்டர்வியூக்கு வர சொல்லலாமா பாஸ் அப்படின்னு பாஸ்ன்ற அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காரு சந்தோஷ். ஆனா மனோஜ் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவருக்கு கண்ணுக்கு தெரியறதெல்லாம் அந்த பெரிய ரிவால்விங் சேர் தான். அவரு அந்த சேரை நோக்கி போக, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவேன்னு அந்த சேர் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அவருக்கு. அந்த சேர்ல வந்து உட்கார்றவரு கோட்டை இழுத்து டைட் பண்ணிக்கிட்டு அதை அப்படி இப்படி அப்படிமா ரிவால்வ் பண்ணி சுத்தி சுத்தி பார்க்க, என்ன இவன் ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கான், ராட்னத்துல ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கான்னு பாக்குறாரு மொட்டை பாஸ். சாரி, இனிமே அவர் மொட்டை பாஸ் கிடையாது, மனோஜ் பாஸ் ஆனதுனால இனிமே அவர் வெறும் சந்தோஷ் மட்டும்தான். நாம நினைச்சது ரொம்ப கரெக்ட் தான். ஏதோ காணாதத கண்ட மாதிரி மனோஜ் இப்படி அப்படின்னு சுத்தி பார்த்தவரு அப்படியே அந்த சேர்ல டூ அண்ட் ஃப்ரோவா போய்கிட்டு வந்துட்டு இருக்காரு. என்னடா இவங்கிற மாதிரி பாக்குற சந்தோஷ் கொஞ்சம் கோபத்தோட வந்து டேபிள தட்டிட்டு இருக்க, என்ன பாக்குறீங்க, நான் இந்த மாதிரி 100 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சொந்த கம்பெனில நான் இன்டர்வியூ பண்றேன். திஸ் இஸ் மை அச்சீவ்மெண்ட், கோ ஹெட் அப்படிங்கிறாரு மனோஜ். சரிங்க பாஸ் அப்படின்னு வெளியில போற சந்தோஷ் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர்றாரு. பாஸ் நான் உட்காருவான்னு அவரு கேட்க, அப்படின்னு தென்னாவட்டா கையை காமிக்கிறாரு மனோஜ். அவர் உட்கார, குட் மார்னிங் சாருங்கிறாங்க அந்த பொண்ணு. மார்னிங், சிட் டவுன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அந்த பொண்ணு உட்காந்துட்டு, சார் என்னோட ரெஸ்யூம் சார்னு நீட்டுறாங்க. அது அங்க கொடுங்க அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு சந்தோஷ் கிட்ட நீட்ட அவர் வாங்கி பாக்குறாரு. வாட்ஸ் யுவர் நேம்னு மனோஜ் கேட்க, சஹானாங் சார்ங்கிறாங்க அந்த பொண்ணு. ஓகே சஹானா, திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி a யூஷுவல் இன்டர்வியூ அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. ஆமா, இன்டர்வியூ எடுக்கிறவன் ஒரு லூசு அப்படின்னு சந்தோஷ் மெதுவா சொல்ல, அந்த பொண்ணு என்ன சொன்னீங்கன்ற மாதிரி அவரை பார்க்க, என்ன சொன்னீங்க அப்படின்னு மனோஜும் வேகமா கேட்குறாரு. இல்ல ரெஸ்யூம் நல்லா இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு அவர் சமாளிக்க, ஓகே சஹானா, லெட்ஸ் ஸ்கிப் த யூஷுவல் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க எவ்வளவு ஷார்ப்பா இருக்கீங்கன்னு செக் பண்ண போறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, எஸ் ஓகேங்கிறாங்க அந்த பொண்ணு. ஏன்னா எனக்கு பிஏவா இருக்க அந்த ஷார்ப்னஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொல்ல போற எல்லா வார்த்தைங்களுக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வார்த்தைங்களை சொல்லணும், அதுவும் ஸ்பீடா சொல்லணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அந்த பொண்ணு ஓகே ஓகேன்னு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ சாப்பிட்டேன்னு சொன்னா நீங்க சாப்பிடலன்னு சொல்லணும், புரியுதா அப்படின்னு மனோஜ் கேட்க, அந்த பொண்ணு புரியுதுன்னு தலையாட்டுறாங்க. ஓகே ஐ எம் ரெடிங்கிறாங்க அந்த பொண்ணு. மனோஜ் ஸ்டார்ட் பண்றதுக்காக குட்னு சொல்ல, உடனே அந்த பொண்ணு பேடுன்னு சொல்றாங்க. மனோஜுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இங்க ஏன்னு முழிக்கிறாரு. வெயிட் 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 அப்படின்னு அவர் சொல்ல, டோன்ட் வெயிட்டுங்கிறாங்க அந்த பொண்ணு. நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னு மனோஜ் சொல்ல, அந்த பொண்ணு தோலை குலுக்கிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்கிறாங்க. நான் இன்னும் ஆரம்பிக்கலன்னு சொன்னேன்னு மனோஜ் சொல்ல, நான் எப்பவும் ஆரம்பிச்சிட்டேங்கிறாங்க அந்த பொண்ணு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு மனோஜ் மறுபடியும் சொல்ல, எப்பவும் சொல்றத கேட்காதீங்கன்றாங்க அந்த பொண்ணு. மனோஜ் நொந்து நூடுல்ஸ் ஆகி உச்சி கொட்டிக்கிட்டு, நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலங்கிறாரு. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்கிறாங்க அந்த பொண்ணு. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு மனோஜ் சொல்ல, நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க அந்த பொண்ணு. சந்தோஷ் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு மனோஜ் கோவமா சொல்ல, சந்தோஷ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க, ஸ்டாப் தட் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, மனோஜ் ஏக டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப வாயை மூடுறியா அப்படின்னு அவரு ஏக வசனத்துல இறங்கிட, இப்ப வாயை திறக்கிறியாங்கிறாங்க அந்த பொண்ணு. முதல்ல நிறுத்துன்னு மனோஜ் கத்த, அந்த பொண்ணு படு சீரியஸா தொடங்குங்கிறாங்க. மனோஜ் டென்ஷனோட உச்சிக்கே போய் வெளியே பொண்ணு கைய காட்ட உள்ள வாங்குறாங்க அந்த பொண்ணு. டென்ஷன் ஆகுற மனோஜ் டேபிள்ல குத்தி ஐயோ கடவுளேன்னு கத்துறாரு. உடனே அந்த பொண்ணும் டேபிள்ல அதே மாதிரி குத்தி ஐயோ பிசாசேன்னு கத்துறாங்க. செம்ம என்டர்டெயின்மெண்ட் தான் போங்க. யூ ஆர் ரிஜெக்டட்னு மனோஜ் கத்த, ஐ எம் செலக்டட்னு அந்த பொண்ணு கத்துறாங்க. மனோஜ் நொந்து போய் உட்கார, இன்டர்வியூ ஓவராங்க சார், நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன் அந்த பொண்ணு கேக்குறாங்க. கடுப்புல இருக்க மனோஜ் வெடுக்குன்னு எழுந்திருச்சு அவங்களோட ஃபைல புடிங்கிக்கிட்டு, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண, வெளியில போ அப்படின்னு ஃபைல தூக்கி போட அந்த பொண்ணு வார்டன் முகத்தோட ஃபைல் எடுத்துட்டு போறாங்க. என்ன ஆட்டம் ஆடுறடா நீ, இதெல்லாம் ஆரம்பம் தான், நிறைய அனுபவிப்பேன்னு சந்தோஷ் பார்த்துட்டு இருக்காரு. மனோஜ் டேபிள்ல இருக்க பாட்டில் அதை எடுத்து தண்ணியை அரை பாட்டில குடிச்சு அப்படியே டொப்புன்னு வைக்கிறாரு. மனோஜ் ஒரு மாதிரியா வேற்று கிரகவாசியை பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு.
டென்ஷன் பண்ணி விட்டு போயிட்டாலே அப்படின்னு மனோஜ் கடுப்பா சொல்ல, உங்க அளவுக்கு அந்த பொண்ணுக்கு நாலேஜ் பத்தல பாஸ்னு இவரும் கடுப்பேத்துறாரு. நிஜமா தானே சொல்றீங்கன்ற மாதிரி மனோஜ் பார்க்க, ஆமாண்டா மடையாங்கிற மாதிரி பாக்குறாரு சந்தோஷ். மனோஜ் மறுபடியும் அவரோட கோட்டை இழுத்து விட்டுக்கிட்டு சரியான ஆளை கூப்பிட மாட்டீங்களான்னு கேக்குறாரு. நீங்களே செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வர வேண்டியதானேங்கிறாரு மனோஜ். செலக்ட் பண்றதுக்கு அவங்க என்ன டீயா காஃபியா பாஸ் அப்படின்னு சந்தோஷ் கேட்க, எரிச்சல் ஆகுற மனோஜ் அடுத்த கேண்டிடேட்டை வர சொல்லுங்க அப்படின்னு அவரு சைட்ல திரும்பி உட்காந்துக்க சந்தோஷ் வெளியே போறாரு. வாங்கன்னு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர அந்த பொண்ணு உள்ளர வந்து குட் மார்னிங் சாருங்கிறாங்க. மார்னிங் சிட் டவுன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, இந்தாங்கன்னு ஃபைல நீட்டுறாங்க. ஃபைல இப்படி கொடுமா, என்கிட்ட தான் கொடுக்க சொல்லுவாருன்னு பாஞ்சு புடுங்கிக்கிறாரு சந்தோஷ். தேங்க்யூன்னு உட்காந்துக்கிறாங்க அந்த பொண்ணு. இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப்னு மனோஜ் சொல்ல, மை நேம் இஸ் ஜீவா சார் அப்படின்னு அந்த பொண்ணு சிரிப்போட உட்கார்ந்துருக்க. மனோஜோட ரிவால்விங் சேர் அப்படியே லைட்டா திரும்பி பொசிஷனுக்கு வருது. என்ன இந்த பொண்ணு ஜீவானவன இவன் இப்படி திரும்புறான் அப்படின்னு சந்தோஷ் பார்த்துட்டு இருக்க. ஜீவாவா அப்படிங்கிறாரு மனோஜ். அந்த பொண்ணு சிரிப்போட பார்த்துட்டு இருக்க. இவரு ஃபைல வச்சு அந்த பொண்ணோட முகத்தை மறைக்கிற மாதிரி வச்சுட்டு, பாஸ் உங்க எக்ஸோட பேரு ஜீவா தானேன்னு கேக்குறாரு. மனோஜ் அவரை ஒரு முறை முறைச்சிட்டு, இப்ப அது ரொம்ப முக்கியமானு கேக்குறாரு. உடனே அந்த பொண்ணை பாக்குற மனோஜ், ஜீவா இந்த இன்டர்வியூ யூஸ்வலா இருக்காதுங்கிறாரு. ஏடா கூடமா இருக்கும் அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்றாரு சந்தோஷ். அப்படின்னு மனோஜ் கேட்க, இல்ல பாஸ் கேள்வி எல்லாம் வேற லெவல்ல இருக்கும்னு சொன்னேன் அப்படின்னு அவரு சமாளிக்க, மிஸ் ஜீவா இப்ப நான் கேக்குற கொஸ்டினுக்கு நீங்க ஆப்போசிட்ல ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, நோ சார் அது என்னால முடியாதுங்கிறாங்க அந்த பொண்ணு. ஏன்னு மனோஜ் கேட்க, சார் ஏன்னா நீங்க எங்க பாஸ், நீங்க சொல்றதுக்கு ஆப்போசிட்டா பேசுறது சரியா இருக்காதுங்க சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஒரு செகண்ட் யோசிக்கிற மனோஜ், ஜஸ்ட் இன்டர்வியூ தானேங்கிறாரு. இன்டர்வியூவா இருந்தாலும் பாஸ் சொல்றது செய்யறது தான் என் வேலை, எதிர்த்து பேசுறது இல்லைங்கிறாங்க அந்த பொண்ணு. மனோஜ் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி, ஓ குட்ங்கிறாரு. ஓகே அப்ப யூஸ்வல் இன்டர்வியூவே நான் பண்றேன். ஒரு குட் பிஏவா இருக்க என்ன இம்பார்ட்டன்ட்னு கேக்குறாரு மனோஜ். சார் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், எபிலிட்டி டு டூ மல்டி டாஸ்க்ஸ், ஸ்ட்ராங் ஆர்கனைசேஷன்ஸ் இதெல்லாம் தாங்க சார் தேவையானது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, மனோஜ் அசந்து போயிடுறாரு. ஓ இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, இது நமக்கு தெரியாதே அப்படின்னு மனோஜ் யோசிச்சுட்டு இருக்க. ஏய் பார்க்ல படுத்து தூங்கிட்டு இருந்த முட்டாள் தானேடா நீ, ரொம்ப பில்டப் கொடுத்துட்டு இருக்கன்ற மாதிரி சந்தோஷ் பார்த்துட்டு இருக்காரு. ஓகே மிஸ் ஜீவா யூ ஆர் செலக்டட்ங்கிறாரு மனோஜ். நிஜமா வாங்க சார்னு அந்த பொண்ணு கேட்க, எஸ் ஐ எம் இம்ப்ரெஸ்ட் அப்படிங்கிறாரு மனோஜ். அந்த பொண்ணு அப்படின்னு தலையாட்ட, இதுக்கு மேல கேள்வி கேட்டா இவனுக்கு அறிவில்லைன்னு மாட்டிக்குவான் அப்படின்னு சந்தோஷ் மைண்ட் வாய்ஸ்ல சொல்ல, வாட் சந்தோஷ்ங்கிறாரு மனோஜ். இவங்க ரொம்ப அறிவான பொண்ணுங்க பாஸ் அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, ஐ நோ அதனாலதான் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு மனோஜ் சொல்ல, அந்த பொண்ணு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே தேங்க்யூ சோ மச் சார் அப்படின்னு ஷேக் ஹேண்ட் கையை நீட்டுறாங்க. ஓகே வெல்கம் டு மை கம்பெனி அப்படின்னு மனோஜும் ஷேக் ஹேண்ட் கொடுக்க, ரோஹிணி கரெக்டா உள்ளர என்டர் ஆகுறாங்க. கங்க்ராட்ஸ்னு அவரு ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு இருக்க. உள்ளர வர்ற ரோஹிணி இதை பார்த்துக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. கதவுல சத்தம் கேட்டு திரும்பி பார்க்குற மனோஜ், ஹாய் ரோஹிணி, கம் ரோஹிணி, மீட் மை நியூ பிஏ, வெரி ஸ்கில்ஃபுல் கேண்டிடேட் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. ரோஹிணி கொஞ்சம் எரிச்சலோட வந்துட்டு இருக்காங்க. சந்தோஷம் எழுந்து நிக்க, திஸ் இஸ் மை ஒய்ஃப் ரோஹிணி அப்படிங்கிற மனோஜ், திஸ் இஸ் ஜீவாங்கிறாரு. ஹலோ மேடம்ங்கிறாங்க அந்த பொண்ணு. ரோஹிணி பார்த்துக்கிட்டே இருக்க, அந்த பேர்லயே சார் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாருங்க அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, ரோஹிணி அந்த பொண்ணை முறைப்பா பார்க்க அந்த பொண்ணு சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க பார்வை அப்படியே முறை போன மனோஜ் கிட்ட போகுது. இவங்க ரொம்ப எலிஜிபிளான கேண்டிடேட் ரோஹிணி, இவங்க கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரோஹிணி எதுவும் பேசாம முறைப்பா பார்த்துட்டு இருக்காங்க. சந்தோஷ் மற்ற டீட்டெயிலாம் கூட்டிட்டு போய் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்ல, சரிடான்ற சந்தோஷ் டக்குன்னு மாத்திக்கிட்டு சரிங்க பாஸ்ங்கிறாரு. ஆமா அப்படின்னு சந்தோஷ் ஜீவாவை கூப்பிட, தேங்க்யூ சார் அப்படின்னு அந்த பொண்ணு சந்தோஷ் பின்னாடி போறாங்க. ரோஹிணி போறவங்களையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. எல்லாரும் வெளியே போனதும், இப்ப எதுக்கு நீ பிஏ எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கங்கிறாங்க ரோஹிணி. என்ன ரோஹிணி இப்படி கேக்குற, நம்ம பிசினஸ்ல அடுத்த லெவலுக்கு போக போறோம், எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம், ஆன்லைன் சேல்ஸ், பல்க் ஆர்டர்ஸ், லோக்கல் டிரான்சாக்ஷன்ஸ்னு ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்தையே உருவாக்க போறோம். நீ ஒரு நல்ல ஆர்டர் வாங்கியிருக்க, இதே மாதிரி பெரிய பெரிய ஆர்டர்லாம் வாங்கணும்ல, இனிமேலாம் ஷோரூம்ல இருந்து வேலை பார்க்க கூடாது, அதுக்குதான் இந்த ஆபீஸ் பிஏ எல்லாம், நாம கோடீஸ்வரங்கள் ஆக போறோம், அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, இதெல்லாம் ஓகே மனோஜ், ஆனா உடனே உனக்கு ஒரு பிஏ தேவையா அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. பிசினஸ்ல ஒரு கோல்டன் ரூல் இருக்கு ரோஹிணி, பாஸ்க்கு டைம் தான் பெரிய விஷயமே. என்ன மாதிரி பெரிய பிசினஸ் மேனுக்கு கால் அட்டன் பண்றதுக்கு, மெசேஜ் பாக்குறதுக்கு, மீட்டிங் ஷெட்யூல் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு பிஏ இருக்கணும்ல, அப்பதான் இந்த பிசினஸ் மேனை மதிப்பாங்கங்கிறாரு மனோஜ். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம் மனோஜ்
அப்படின்னு ரோகிணி சொல்ல, டைம் போச்சுன்னா ரோகிணி நாமளும் குழந்தைக்கு ட்ரை பண்றோம். முதல் குழந்தை பிறக்கும் போது நமக்கு டைம் இன்னும் அதிகமா வேணும். நீ ஆபீஸுக்கு வர முடியாது, செக்கப் போகணும், குழந்தை சரியா தூங்காது, அதை நீ பாத்துக்கணும். அப்புறம் குழந்தை வளர்ந்ததும் அதை நீ ஸ்கூலுக்கு அனுப்பணும். அப்புறம் உன் ஃபோக்கஸ் எல்லாமே குழந்தை மேலதான் இருக்கும். நான் பிசினஸ பாத்துக்கிறேன், அதுக்கு தானே இந்த பிஏ அப்படின்னு மனோஜ் அடுக்கிக்கிட்டே போக, நானே மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, எப்போ போட்டு கொடுத்துருவாளோன்னு பயந்துகிட்டே இருக்கேன். இவன் வேற பெரிய பெரிய கனவெல்லாம் வச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு ரோகிணி மலைச்சு போய் நிக்கிறாங்க. மனோஜ் ரோகிணியோட முகத்தை பார்த்துட்டு என்ன யோசிக்கிறேன்னு கேக்குறாரு. உன் கனவெல்லாம் பழிக்கணும்னு வேண்டிக்கிறேங்கிறாங்க ரோகிணி. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் என்னோட கனவுகள்லாம் உண்மை ஆகும் ரோகிணி அப்படின்னு மனோஜ் சொல்ல, அவங்களால மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, சிரிக்கவும் முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. நாளைய ப்ரோமோவில் முத்து வீட்டுல வந்து அப்பாட்ட பேசிட்டு இருக்காரு. அப்பா, நம்ம ஊருக்கு போனோம் இல்லப்பா, உங்க கோவில்ல ஆரம்பிச்ச விஷயம்தான்ப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரோஹிணி திக்குன்னு பாக்குறாங்க. துஷ்ட ஜீவனுக்கு சுகம் இல்லைன்ற மாதிரி ஒவ்வொரு செகண்டும் பயந்துட்டு இருக்க வேண்டியிருக்கேன்னு அவங்க பார்க்க, மீனாவோட பயத்தை சரி பண்ணனா போதும் பாங்கிறாரு முத்து. நான் இதுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றேன், கவுன்சிலிங் தான் இதுக்கு பெஸ்ட்ங்கிறாங்க ஸ்ருதி. ரோஹிணி அதிர்றதை விட இப்ப மீனா ரொம்ப அதிகமா அதிர்ந்து போய் பாக்குறாங்க. அங்க போனா மீனாவோட பயம் என்ன, எதை சொல்ல முடியாம இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஹிப்னோடைஸ் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சி அவங்க பயம் என்னங்கறத சொல்லிடுவாங்கன்னு ஸ்ருதி சொல்ல, அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரோஹிணியோட வயித்துல புலி இல்ல ஆசிட்டே சொரந்துகிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.